அவங்க வீட்டில் பெரிய முருகனுடைய படம் ஆண்டி கோலத்தில் பெரிய முருகன் படம். அதை வாங்கும் போதே அவங்க சொன்னாங்கன்னா, கூட இருந்தவங்கலாம், ஆண்டி முருகனை வாங்காதரா, ஆண்டி முருகனை வாங்காதா, ஆண்டியா போயிடுவேன் அப்படின்னா. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சார், எனக்கு அப்படியே சுருக்குன்றுச்சு. நான் என்ன முருக பக்தன், நீ தான்டா உண்மையான முருக பக்தன், காலிலேயே விழுகணும்னு தோணுச்சு. அவர் சொன்னாரா, முருகனுக்காக நான் ஆண்டியா போனோன்னா நான் தாராளமாக ஆண்டியா போகிறேன், எனக்கு தேவையில்லை. அதில் ஒரு விஷயம் சொன்னார் சார், இவங்க எல்லாம் ராஜலங்காரம் சொல்கிறாங்க, ஆனால் அது என்னமோ எனக்குள்ளே குறுத்துதுங்க அப்படியே உள்ளுக்குள்ள. அந்த ராஜலங்காரம் பண்ணுறதுல கூட என்னுடைய சுயநலம் தான் உள்ள ஒளிஞ்சிருக்கு. அவருக்கு நான் அலங்காரம் பண்ணி பார்க்கணுங்கிறது என் ஆசை இல்லை, அவருக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இல்லை. அவரை பார்த்தா நான் ராஜா ஆகணும், அதனால அவருக்கு ராஜலங்காரம் பண்ணி பார்க்குறேன். இந்த சுயநலத்தோடையா சார் முருகன்ட்ட போய் நிற்கிறது? அப்படி வேண்டவே வேண்டான்னு அவர் சொன்னாருங்க. எப்போ இந்த ஆண்டி முருகன் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாரோ சார், நான் வாங்கிட்டு வரும்போது வாடகை வீடு இப்போ சொந்த வீட்டில் உட்கார வச்சு, அந்த சொந்த வீட்டுக்கு எனக்கு உட்கார வச்சிருக்கிறார். இன்னொன்று சொல்கிறேன் சார், காலையில் எந்திரிச்சுன்னே இவர் முகத்தில் தான் முழிப்பேன். இன்ன வரைக்கும் சார் எந்த குறையும் முருகன் வச்சதே இல்லை. அவருக்கு குழந்தை பிறக்குதுங்க, குழந்தை பிறந்தோம்னா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாரு. குழந்தைய வெளியே எடுத்தோம்னா டாக்டர் பரவசம் தாங்காம அரோகரான்னு கத்தி இருக்கிறாரு ஹாஸ்பிட்டல். இவரும் சேர்ந்து அரோகரான்னு கத்தி இருக்கிறார்.